ரமதானுடைய மாதத்தில் ஜகாத்துல் ஃபித்ர் கடமை. ஜகாத்துல் ஃபித்ர் யாருக்கு கடமை? பெருநாளுடைய தினம் அவருக்கும் அவருடைய செலவினத்துக்கு கீழால் இருக்கக்கூடிய குடும்பத்தினருக்கும் உணவு, ஆடை, இதற்கு மேல் மிச்சமாக பணம் இருந்தால் ஜகாத்துல் ஃபித்ர் அவசியமாகும், வாஜிபாகும். எனக்கு ஜகாத் கொடுக்கக்கூடிய, ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்கக்கூடிய வசதி இருக்கிறது என்றால் எனக்கு கீழால் இருக்கக்கூடிய எனது குடும்பத்தினர்களுக்கும் நான் ஜகாத்துல் ஃபித்ர் கொடுப்பது என் மீது கடமை. எதை ஜகாத்துல் ஃபித்ராக கொடுக்க வேண்டும்? நாம் எதை சாப்பிடுகிறோமோ அதை தான். எங்களுடைய பெரும்பாலான சாப்பாடு அரிசி. நாம் எந்த அரிசியை சாப்பிடுகிறோமோ அதே அரிசியை கொடுப்பதுதான் சிறந்தது. அதைவிட சிறந்த ஒன்று இருக்கும் என்றால், உதாரணமாக மாவு, அரிசியை விட சிறந்தது, அதை கொடுக்கலாம். ஆனால் நாம் சாப்பிடக்கூடிய அரிசியை, அதுவும் எந்த அரிசியை சாப்பிடுகிறோமோ, பாஸ்மதியா, கீரி சம்பாவா, எந்த அரிசியை சாப்பிடுகிறோமோ அதே அரிசியை ஜகாத்துல் ஃபித்ராக கொடுப்பதுதான் சிறந்தது. எவ்வளவு கொடுக்க வேண்டும்? ஒரு சா என்பது 4 முத்துகள். ஒரு முத்து 600 கிராம். அப்படி என்றால் ஒரு சா என்பது 2 கிலோ 400 கிராம். ஒவ்வொரு தலைக்கும் 2 கிலோ 400 கிராம் ஜகாத்துல் ஃபித்ராக கொடுக்கப்பட வேண்டும். பணமாக ஒருபோதும் ஜகாத்துல் ஃபித்ரை கொடுக்க முடியாது. ஷாஃபிஈ மத்ஹபுடைய முஃப்தா பிஹி ஃபத்வாவாக சொல்லப்படக்கூடியது அரிசியாக மட்டுமே ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்கப்பட வேண்டும். பணமாக அதை கொடுக்க முடியாது. ஜகாத்துல் ஃபித்ருடைய பணத்தை பெற, ஜகாத்துல் ஃபித்ருடைய அந்த அரிசியை பெற தகுதியானவர்கள் யார்? ஃபகீர்கள், மிஸ்கீன்கள். எங்களுடைய உறவை சேர்ந்தவர்களுக்கு நாம் ஜகாத்துல் ஃபித்ரை கொடுக்கிறோம். அவர்கள் ஃபகீர் மிஸ்கீனுடைய கேட்டகரியில் வர மாட்டார்கள் என்றால் எனது ஜகாத்துல் ஃபித்ர் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதனால் ஃபகீர் மிஸ்கீனுடைய கேட்டகரியில் யாரெல்லாம் வருவார்களோ அவர்களை இனம் கண்டு எமது ஜகாத்துல் ஃபித்ரை நாம் ஒப்படைப்போம். ஜகாத்துல் ஃபித்ர் எப்போது கொடுக்க வேண்டும்? ரமதானுடைய பிறை தென்பட்டதிலிருந்து பெருநாளுடைய தினம் இமாம் தக்பீர் கட்டும் வரை ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்கலாம். ஆக சிறந்தது பெருநாளுடைய தினம், பெருநாளுடைய தொழுகைக்கு போவதற்கு முன்னர் ஜகாத்துல் ஃபித்ருடைய அரிசியை கொடுப்பதுதான். ஆனால் அந்த நேரம் சில வேளை மறந்து போகலாம். ரமதானுடைய காலத்தில் ஜகாத்துல் ஃபித்ரை நிவர்த்தி செய்யலாம், அதற்கு அனுமதி இருக்கிறது. ஆனால் தொழுகைக்கு பின்னர், பெருநாளுடைய தொழுகைக்கு பின்னர் நாம் ஜகாத்துல் ஃபித்ரை கொடுத்தால் அது ஜகாத்துல் ஃபித்ராக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, வெறும் ஒரு சதகாவாக கபூல் செய்யப்படும்.